ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இன்னொரு வீலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பண்ண சின்ன சின்ன வேலைகள்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லாருமே தீபாவளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை க்ளீன் பண்ணுவாங்க. பட் நான் வீடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஸோ அதோட ஸ்டோரியையும் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா புட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாவு பிசைஞ்சிட்ருக்காங்க. புட்டு பார்த்திங்கன்னா அந்த புட்டு பாத்திரத்தில் வைக்காமல் இட்லி பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு மாவு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் உதிரி உதிரியாக மாவு பிசையணும். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வெல்லம் ஆட் பண்ணி ஒன்று பண்ணுவோம். அதுக்கப்புறமா வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சும் ஒரு இது. ஏன்னா வெல்லம் நான் சாப்பிடுவேன். பட் ஆனால் பசங்க பார்த்திங்கன்னா சுகர் இது சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக காரம் தான் வேணும். ஸோ அதனால் அது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட் பண்ண போகிறோம். ஸோ மாவு இப்போ வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வெல்லத்துக்கு சர்க்கரை சேர்க்க போகிறேன். அண்ட் தென் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தேங்காய். சர்க்கரை ரொம்ப பொடிசாக இல்லாமல் கொஞ்சம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான சைஸில் அப்படி தான் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். அதனால் அந்த சைஸில் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. இப்போது ரிமைனிங் இருக்கிறத பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா பிரித்து விட்டுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் கிளறி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறமா வத்தல் இதெல்லாமே போட்டு அதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த உப்பு போட்டு வச்சுருக்கிற இதையும் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. இப்போது நாங்கள் பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம் எல்லாருமே. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வார்ட்ரோப்பில் எனக்கு எப்படின்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. ஹேங்கர் ஆனால் எதுவுமே கொடுக்கல ஹேங்கர் போடுறதுக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஒரு லேயர் ஆட் பண்ணலாம் நம்மளாவே அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான சைஸில் இருக்கிற எல் கிளாம்ப், இது ஒரு 15 ருபீஸ் என்னமோ தான் வந்தது. ஸோ இந்த மாதிரி எல் கிளாம்ப் நான் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வீடியோஸில். ப்ளைவுட்ஸ் எல்லாமே வீட்டில் ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு இல்லைனா நீங்கள் சைஸ் அளவு எடுத்துகிட்டு போய் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு வந்துக்கலாம். எங்களுக்கு பெரிய சைஸான ப்ளைவுட்டாக இருந்தது. ஸோ அதை என்ன பண்ணோன்னா அந்த சைஸில் கட் பண்ணிட்டு வந்துட்டோம். கட் பண்ணிட்டு வந்துட்டு கரெக்டாக பொசிஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் மொத்தம் 4, அதாவது ஒரு சைடில் 2 வைக்கணும், அப்புறம் இன்னொரு சைடில் 2. ஸோ மொத்தமாக 4 கிளாம்ப்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது நார்மலான ஒரு ப்ளைவுட் கபோர்டு தான். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஹோல்லாம் போட தேவைப்படலை. ஆக்சுவலி இது ஆணி நம்ம திருக்கின உடனே ஆட்டோமேட்டிக்காகவே அது ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் ஓல்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அந்த செல்ஃப் இருக்கு இல்லையா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க செல்ஃபை இது மேலே வச்சுட்டோம் அப்படின்னா, இது மேலே வச்சுட்டு திருப்பி நம்ம அடியில் கூடி கொஞ்சம் ஆணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே ஒரு செல்ஃப் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா என்னோடய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் கூட நான் இந்த செல்ஃப்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா ஊடால ஒரு செல்ஃப் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கிடைக்கிது இல்லையா. ஏன்னா நம்ம துணியை அடுக்கி வைக்கும்போது கூட அவ்வளோ உயரத்துக்கு நம்மளால் அடுக்கி வைக்க முடியாது.
ஸோ தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டை க்ளீன் பண்ணுவாங்க, டீக்ளட்டர் பண்ணுவாங்க, தேவையில்லாதது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் போடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்டெப் மேலே போய் வீடெல்லாம் உட்காந்து பெயிண்ட் அடிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அடிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து 1 இயர் ஆகிடுச்சு. பசங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டி போட்டு நீனு வீட்டில் இருக்கிற ஒரு இடம் விடாமல் வந்து கிறுக்கி வச்சுருக்குறாங்க எல்லாத்துலேயுமே. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதில்லை அந்த விஷயத்தில். ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. வாஷ்ரூம், கிச்சன், லிவிங் ரூம், பூஜா ரூம் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனால் என்ன பண்ணோன்னா இன்னும் ஒரு 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமாகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமாயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு டச்சை பார்த்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ நாங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு பார்சல் வந்தது. ஸோ பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டையும் ஒரு தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் இதை ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வேக்ஃபிட்லேருந்து நாங்கள் வந்து பெட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து காட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் போடுறதுக்கு பெட்டு வந்து வேக்ஃபிட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, உடனே இது ப்ரமோஷன் அப்படின்லாம் நினைக்காதீங்க, கிடையவே கிடையாது. ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஃப்ளோரில் தான் நாங்கள் வந்து தூங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து சரி ஓகே, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து நல்ல தூக்கம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் வந்து கிட்ஸுமே வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து காட்லையும் பெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட ரிசர்ச்க்கு அப்புறமா தான் அந்த வேக்ஃபிட்டை நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நிறையா பெட் ஷோரூம்லாம் போய் பார்த்தோம். ஸோ ஃபைனலாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்ஃபீல்டில் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். பட் எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது, ஒரு பெட்டை எப்படிரா இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா சுருட்டி ஒரு பேக்குள்ளே ட்ராவல் பேக்குள்ளே அடக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சது, அந்த கவரை ரிலீஸ் பண்ணோடனே ஏர் ஃப்ளோ உள்ளே போனதுக்கப்புறமா பெட்டோட சைஸ் வந்து நார்மல் ஆகிடுச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது 8. நாங்கள் எப்படி ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா இதில் நிறைய உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ஆர்த்தோ பெட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் தூங்கணும், அதாவது 80 kgsக்கு மேலே அப்படின்னா ஒரு 8 inches இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இப்போது. ஸோ உங்களுக்கு இந்த பெட்டோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நான் பெண்டிங் வச்சுட்டு இருந்த விஷயம், என்னோட DIY வீடியோ ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து நான் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். என்னோட ஓல்டு ஒன்னை வந்து என்னோட பொண்ணு வந்து டேமேஜ் பண்ணிட்டா. அதனால் இப்போ வந்து நான் புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் கீழே கிடந்தது. அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து கிடந்தது. அந்த ஃபோம் போர்டெலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதில் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வால்பேப்பரை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இதை வந்து ஒரு பேக்ரவுண்ட் செட்டப்பாக வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த வால்பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அமேசான் ஹாலில் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். வால்பேப்பர் வந்து ஒரு ரெண்டலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏரியா வந்து வீட்டில் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது, வந்து நல்லா வந்து ஒரு விசிபிளாக நல்லா இல்லை பார்க்குறதுக்கு அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வால்பேப்பர் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஏரியாவை நீங்கள் வந்து அப்படியே வந்து சூப்பராக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி பேக்ட்ராப்க்கு அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த வால்பேப்பர் வந்து நான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன், கிட்டத்தட்ட 1 இயராகவே இந்த வால்பேப்பர் வந்து இருக்குது. ஸோ இந்த வால்பேப்பர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் வந்து நான் ஸ்க்ராப் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு ATM கார்டு இல்லைனா உங்களோட ஏதாவது ஒரு கார்டு இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேப்பே இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடலாம். ஒரு வேளை கேப் இருக்குது, அங்கங்கே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஏர் வந்து பபிள்ஸ் இருக்குது அப்படின்னா லேசாக ஒரு பின் வச்சு நீங்கள் வந்து ஒரு பின் வச்சோ ஒரு நீடில் வச்சோ குத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த ஏர் பபிள் வந்து அங்கேவே உங்களுக்கு போயிடும்.
அதே மாதிரி இந்த வால்பேப்பர் இன்ஸ்டால் பண்ணும்போது எப்பயுமே ஒரு ஏரியா சூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேருந்து ரைட் இல்லைனா ரைட்லேருந்து லெஃப்ட். ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு சைஸ் வந்து ஆல்ரெடி மெஷர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட அந்த மெஷர்மெண்ட்டை விட எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ஏர் பபிள்ஸ் வந்தால் கூட அந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். Thank you so much for watching this video friends. இந்த வீடியோவில் இருக்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் இந்த மாதிரியாக என்னென்ன ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.